நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 30/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. கூலிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்று அதிகாலை சூரிய உதயம் 5:58 கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:39 வரை பூராடம், பின்பு உத்ராடம். நாமயோகம் இன்று இரவு 8:14 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 4:46 வரை வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:39 வரை சித்தயோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை மரணயோகம், பின்பு சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய பண்டிகைகள்: சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள் யாழை வாகனத்திலும், மாலை தங்க குதிரை வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். இன்று முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளின் சிறப்புகள்: அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், நந்தவனம் அமைக்க நல்ல நாள், கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள், கட்டிட பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள். நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள். தந்திரக்காரர்களாய் இருப்பார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள். ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள். நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள். அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும். இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன். ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்வில் சுலபமாக பெரும் புகழை எட்டப் போகிறீர்கள் என்று பொருள். இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவு பிறக்கும். அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். வெளிவட்டாரத்தில் புகழ் அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும். அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். பரணி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் வர்த்தகம் தொடர்பான உதவிகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். தீர்த்த யாத்திரை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். விவேகமாக செயல்பாடுகளால் நன்மைகள் உண்டாகும். மனதிலிருந்த கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். மறைமுக வருமானங்களில் கவனம் வேண்டும். நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். திருவாதிரை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சேமிப்பு குறையக்கூடும். புனர்பூச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படவும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். தனவரவுகளால் நெருக்கடிகள் நீங்கும். உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும்.
வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பணி நிமித்தமான சிந்தனை மேம்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு பிறக்கும். பெற்றோர்களின் உடல்நலம் மேம்படும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். பூரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். திடீர் பயணங்களால் ஒருவித சோர்வு ஏற்படும். வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும். மறைமுக தடைகளால் காலதாமதம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் மனதளவில் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். சித்திரை நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத பயணங்களால் சாதகமான வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களின் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும். கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையான சூழல் அமையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திர நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஆர்வமின்மை ஏற்படும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கேட்டை நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் மதிப்பு அதிகரிக்கும். மனதளவில் புதிய மாற்றம் ஏற்படும். பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மூலம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதளவில் ஒருவித தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்லவும். வெளியூர் பயணங்களால் நிம்மதி ஏற்படும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பாராத சில பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும். திருவோணம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் லாபம் மத்தியமாக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக தடைகளை கண்டறிவீர்கள். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள். அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சதயம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். ரேவதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.